அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 பேட்சில் நம்ம இருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். ஓகேங்களா? ஸோ பொது அறிவுல யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. இதோட வெயிட்டேஜ் வந்து 10 கேள்விகள் வந்து இதுல இருந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி சிந்து சமவெளி நாகரிகம் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க, அட்டன் பண்ணுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது குப்தர்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற குப்த பேரரசு பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற குப்த பேரரசு நம்ம பார்க்க போகிறோம். அதோட கொஞ்சம் எலாபரேட்டாக டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கிளாஸ் போகலாம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது குப்தர்கள். ஓகேவா? குப்த பேரரசு எப்படி நிறுவனாங்க, அதுல இருந்து எப்படி அந்த குப்த பேரரசு வந்து வீழ்ச்சி அடைந்தது, அது முடியும் நம்ம டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற குப்த பேரரசு பத்தி நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அதுல இல்லாத நிறைய டாபிக்ஸ் வந்து இதுல உங்களுக்கு கவர் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குப்த பேரரசு எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்க்க போறோம். குப்த வம்சத்தின் தோற்றம். ஓகேங்களா? ஸோ குப்தர் வம்சத்தின் தோற்றம் குறித்த சான்றுகள் மிகவும் குறைவு தான். ஓகேங்களா? ஸோ அது கம்மியாக தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. குப்த அரசர்கள் எளிய குடும்பத்தில் இருந்து தான் வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? குப்த வம்சத்தின் 3வது ஆட்சியாளரான முதலாம் சந்திரகுப்தர், ஓகேவா, குமாரதேவி என்ற லிச்சாவி இளவரசியை மணந்தார். ஓகேவா? இதெல்லாம் நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம கொடுத்துருக்குறோம், பார்த்தோம். ஓகேவா? அது என்னது கொஞ்சம் பேசிக்கான இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும். இதில் எலாபரேட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இவர் என்ன பண்ணுறாரு, முதலாம் சந்திரகுப்தர் குமாராதேவி அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணுறாங்க. அவங்க என்னது லிச்சாவி இளவரசியை மணக்கிறாங்க. ஓகேவா? இத்தகவலை அவரது பரம்பரையினர் மிகவும் பெருமையோடும் பதிவு செய்திருப்பது இந்த அரச குடும்பத்துடனான தொடர்பு குப்தர்களின் எழுச்சிக்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்பதை காட்டுகிறது. ஓகேங்களா? லிச்சாவி என்பது வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கனக சங்கமாகும். ஓகேங்களா? அது கங்கைக்கும் நேபாள தெராய்க்கும் இடைப்பட்ட பகுதியாகும். சந்திரகுப்தரின் ஒப்பற்ற புதல்வரான சமுத்திரகுப்தரின் பிரயாகை, ஓகேவா, தூண் கல்வெட்டின்படி, பிரயாகை அப்படிங்கிற தூண் கல்வெட்டு, ஓகேவா, அவர் பிரயாகைக்கு மேற்கே மதுரா வரையில் உள்ள செழிப்பான நிலங்கள் முழுவதையும் கைப்பற்றினார். ஓகேவா? கலிங்கம் வழியாக தெற்கே பல்லவர்களின் தலைநகரமான காஞ்சிபுரம் வரை வெற்றிகரமாக படையெடுப்பை நடத்தினார். காஞ்சிபுரம் இருக்கு பார்த்தீங்களா, அது மூலியமா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க படையெடுத்திருக்கிறாங்க. ஓகேவா? மகதம், அலகாபாத், அவுத் ஆகியவற்றை குப்தர்களின் பகுதிகளாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது முதலாம் சந்திரகுப்தரும் பேரரசு உருவாகுதலும். குப்த வம்சத்தின் முதல் அரசர் யாரு, ஸ்ரீகுப்தர். ஓகேவா? ஆண்டு பார்த்தீங்கன்னா 240 to 280. ஓகேவா? இவரை தொடர்ந்து அவரது புதல்வர் கடோத்கஜர், ஓகேவா, ஆட்சிக்கு வரார். இவருடைய ஆண்டு என்னது, கடோத்கஜர் 280 இருந்து 319. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நேம் நீங்க எழுதிட்டு அவங்களுடைய ஆண்டு, ஓகேவா, ஓகேவா, அதை நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, கல்வெட்டுகளில் ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர் ஆகிய இருவரும் மகாராஜா என்று குறிப்பிடப்படுகிறார்கள். கல்வெட்டுல அப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க. கடோத்கஜரின் புதல்வரான முதலாம் சந்திரகுப்தர், அதாவது 319 இருந்து 335 முடியும் ஆட்சி புரிகிறார். ஓகேங்களா? இதுலயே பாருங்க 3 பேர் உள்ள வந்துட்டாங்க. யார் யாரு, ஸ்ரீகுப்தர், ஸ்ரீகுப்தரோட மகன் யாரு கடோத்கஜர், கடோத்கஜரோட மகன் யாரு முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? இவர் குப்த பேரரசின் முதல் பேரரசராக கருதப்படுகிறார். சந்திரகுப்தர் மகாராஜா, அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றார். மற்றவர்களின் ஆவணங்களில் இருந்து இவரது பேரரசர் நிலை நமக்கு புலப்படுகிறது. ஓகேவா? சோ இவரது ஆட்சி காலத்தின் கல்வெட்டோ நாணயமோ நமக்கு கிடைக்கவில்லை. அடுத்து நம்ம பார்க்க போறது சமுத்திரகுப்தர். ஓகேங்களா?
ஸோ 335 ஓகேவா முதலாம் சந்திரகுப்தர் தனது புதல்வர் சமுத்திரகுப்தரை தனது வாரிசாக நியமிக்கிறார். அசோகர் தூண் ஒன்றில் பொறிக்கப்பட்ட இவர் குறித்த நீண்ட புகழுரை அவர் மௌரிய பரம்பரையில் வந்ததாக சொல்கிறது. இந்த கல்வெட்டு சமுத்திரகுப்தர் நாடு முழுவதும் படையெடுத்து சென்ற போது அவருக்கு அடிபணிந்த அரசர்கள், ஆட்சி பகுதிகள் ஆகியன குறித்த மிக பெரும் பட்டியலை தருகிறது. ஓகே, ஸோ முக்கியமா என்ன சொல்றாங்க, தில்லி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் 4 அரசர்களையும் அவர் வென்றுள்ளார். தெற்கு மற்றும் கிழக்கு பகுதி அரசர்கள் அடிபணிந்து கப்பம் செலுத்த கட்டாயப்படுத்தப்பட்டனர். கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ள இடங்களை பார்க்கும்போது சமுத்திரகுப்தரின் படையெடுப்பு கிழக்கு கடற்கரையோரம் காஞ்சிபுரம் வரை நீண்டதாக தெரிகிறது. கங்கை சமவெளியின் மேற்கு பகுதியில் 9 அரசர்களை படையெடுத்து படைபலத்தால் வென்றார். ஓகேங்களா, காட்டு ராஜாக்களும் ஓகேவா அஸ்ஸாம், வங்கம் போன்ற கிழக்கு பகுதிகளின் அரசர்களும் நேபாளம், பஞ்சாப் போன்ற பகுதிகளின் சிற்றரசர்களும் கப்பம் கட்ட கட்டாயப்படுத்தப்படுறாங்க. ஓகேங்களா, அடுத்து சொல்றாங்க, மாலவர்கள், யுதேயர்கள் உள்ளிட்ட ராஜஸ்தான் பகுதியின் 9 குடியரசுகள் குப்தர்களின் ஏகாதிபத்தை ஏற்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. இதோடு தெய்வபுத்திர ஓகேவா சகானுசாகி ஓகேவா சாகர் அரசு, இலங்கை அரசு போன்ற வெளிநாட்டு அரசுகளும் கப்பம் கட்டியதாக அக்கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேவா, வரலாற்று அறிஞர்கள் சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என அழைக்கின்றனர். இந்திய நெப்போலியன் அழைக்கப்பட்டவர் யாரு? சமுத்திரகுப்தர். இந்த செய்தி மறக்க முடியாது. ஓகேவா, தென்பகுதி அரசர்கள் ஓகேவா இதான் பார்த்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஓகேவா, 6th ஸ்டாண்டர்ட்லேயே அதை கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, தென்பகுதி அரசர்கள் கப்பம் கட்டியது, வட இந்திய அரசர்கள் குப்த பேரரசோடு இணைக்கப்பட்டது ஆகியவற்றை மறுக்க முடியாது. மேற்கு இந்தியாவில் சாக அரசர்களை தோற்கடிக்க முடியவில்லை என்பதால் நேரடி அதிகாரம் கங்கை சமவெளி வரையிலும் தான் இருந்துள்ளது. ராஜஸ்தானின் பழங்குடியினர் கப்பம் கட்டினர். ஓகேவா, ஆனால் பஞ்சாப் சமுத்திரகுப்தரின் அதிகாரத்திற்கு வெளியே இருந்தது. சமுத்திரகுப்தரின் படையெடுப்பு இப்பகுதியில் பழங்குடி குடியரசுகளின் அதிகாரத்தை குறைத்ததால் இங்கு ஹூனர்களின் ஊடுருவல் அடிக்கடி நிகழ்ந்தது. ஓகேவா, குஷானர்களுடன் உறவு குறித்து உறுதியாக தெரியவில்லை. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இலங்கை அரசர் மேகவர்மன் பரிசுகளை அனுப்பி கயாவில் ஒரு பௌத்த மடம் கட்ட அனுமதி கோரியுள்ளார். சமுத்திரகுப்தரின் ஆட்சி காலம் 40 ஆண்டுகள் நீடித்ததால் இது போன்ற படையெடுப்புகளை திட்டமிட்டு நடத்த அவருக்கு போதுமான கால அவகாசம் இருந்தது. தனது இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய அவர் அஸ்வமேத யாகம் நடத்தினார். அஸ்வமேத யாகம்னா என்னது? குதிரைகளை என்ன பண்றது, அந்த வேள்விக்குள்ளார போடுறது, தீயில போடுறது. சமுத்திரகுப்தர் அறிஞர்களையும் ஹரிசேனர் போன்ற கவிஞர்களையும் ஆதரித்தார். இதன் மூலம் சமஸ்கிருத இலக்கியத்தை வளர்ப்பதில் பங்காற்றினார். வைணவத்தை அவர் தீவிரமாக பின்பற்றார். என்றாலும் வசுபந்து என்ற மாபெரும் பௌத்த அறிஞரையும் ஆதரிக்கிறார். கவிதை இசை பிரியரான இவருக்கு கவிராஜா என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஓகேவா, குப்தர் நாணயங்களின் அவர் வீணை வாசிப்பது போன்ற சின்னமும் பொறிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, ஸோ இதோட அவருடைய முடிஞ்சது. அடுத்து நம்ம பார்க்க போறது 2ஆம் சந்திரகுப்தர். தனது தாத்தா பெயரையே சூடிய 2ஆம் சந்திரகுப்தர் மிக திறமையான அரசர். ஓகேங்களா, அவர் 375 முதல் 415 வரை 40 ஆண்டுகள் ஆட்சி புரிகிறார். தனது சகோதரரான ராமகுப்தருடன் வாரிசு உரிமை போராடி ஆட்சிக்கு வந்தார். விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டார். ஓகேவா, விக்ரமாதித்யன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர்தான் 2ஆம் சந்திரகுப்தர். பாடலிபுத்திரத்தை தலைநகரமாக கொண்ட 2ஆம் சந்திரகுப்தர் தனது அரசின் எல்லைகளை போர்கள், திருமண உறவுகள் ஆகியவற்றின் மூலம் விரிவுபடுத்தினார்.
இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தக்கான பகுதியை ஆண்ட வாகடக இளவரசர்களுக்கு தன் மகள் பிரபாவதியை திருமணம் செய்து கொடுத்தார். இரண்டாவது மேற்கு இந்திய அரசுகள் மீதான படையெடுப்பின் பொழுது திருமண உறவுகள் மிகவும் கூடுதல் பலம் அளித்தன. மேற்கு மாலவம், குஜராத் ஆகிய பகுதிகளை 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த சாக அரசர்களை படையெடுப்பின் மூலம் இரண்டாம் சந்திரகுப்தர் வென்றார். ஓகேங்களா? ரோமானிய பேரரசுடனான வணிகத்தால் அரசின் வளம் பெருகியது. கிழக்கு மற்றும் மேற்கு இந்தியாவை வென்ற பின்னர் இரண்டாம் சந்திரகுப்தர் ஹூனர்கள், காம்போஜர், கிராதர் போன்ற வடநாட்டு அரசுகளை வென்றார். அவர் மிகப்பெரிய வெற்றி வீரராக மட்டுமின்றி சிறந்த நிர்வாகியாகவும் திகழ்ந்திருக்கார். விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ஹ விக்ரமன், விக்ரமாதித்யன், சஹாரி ஆகியன இவரது வேறு பெயர்களாகும். இதெல்லாம் எதில் இருக்கு? நாணயங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதை வச்சு சொல்றாங்க. கலை, இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கிய நவரத்தினங்கள் எனப்பட்ட 9 அறிஞர்கள் இவரது அவையில இருந்திருக்காங்க. இவருடைய மாபெரும் சமஸ்கிருத கவிஞர் காளிதாசர். ஓகேவா? சமஸ்கிருத புலவர் ஹரிசேனர், அகராதியை உருவாக்கிய அமரசிம்மர், மருத்துவர் யாரு? தன்வந்திரி ஆகியோர் அடங்குவர். இவரது ஆட்சி காலத்தில் தான் பாகியான் என்ற பௌத்த அறிஞர் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வராரு. இவர் குப்த பேரரசின் வளம் குறித்து பதிவு செய்திருக்கிறார். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? இவரது ஆட்சி காலத்தில் தான் பேரரசின் விரிவாக்கம் உச்சத்தை எட்டியது. அடுத்தது பாருங்க. இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் அவரது புதல்வர் முதலாம் குமாரகுப்தர் ஆட்சி செய்கிறார். முதலாம் குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். இவர் சக்கராதித்யர் என்றும் அழைக்கப்பட்டார். சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குப்த வம்சத்தின் கடைசி பேரரசரான ஸ்கந்தகுப்தர் முதலாம் குமாரகுப்தரின் புதல்வர் ஆவார். ஓகேங்களா? இவர் ஹீனர்களின் படையெடுப்பை தடுத்தார். ஆனால் ஹீனர் மீண்டும் படையெடுத்து மேற்கொண்டதால் அரசு கருவூலம் காலியானது. அப்ப என்ன பண்றாங்க? 467ல ஸ்கந்தகுப்தரின் இறப்பிற்கு பின்னர் குப்த பேரரசு வீழ்ச்சி அடைந்தது. இவருக்கு பின்னர் பல குப்த அரசர்கள் ஆட்சி பொறுப்பேற்றனர். இவர்கள் பேரரசின் வீழ்ச்சியை விரிவுபடுத்தினார்கள். குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். ஓகேவா? இவர் 540 முதல் 550 வரை ஆட்சி புரிந்தார். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது? குப்தரின் நிர்வாக முறை எப்படி இருந்தது, அவங்களுடைய வணிக முறை எப்படி இருந்தது, அதெல்லாம் பார்க்க போறோம். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். குப்தரின் நிர்வாக முறை எப்படி இருந்ததுன்னா, குப்தர் ஆட்சியில் அரசியல் அதிகார படிநிலைகள் காணப்பட்டன. வழங்கப்பட்ட பட்டங்கள், மேலதிகாரம், கீழ்ப்படிதல் ஆகிய உறவுகளின் வழிமுறையாக அதிகார படிநிலைகள் அறிய முடிகிறது. அரசர்கள் மகாராஜாதிராஜ, பரம பட்டராக, பரமேஸ்வர போன்ற பட்டங்கள் ஏற்றார்கள். பரம தைவத, பரம பாகவத போன்ற அடைமொழிகளால் தம்மை கடவுளோடும் இணைத்து கொண்டனர். தம்மை கடவுளோடும் என்ன பண்றாங்க? இணைச்சுக்கிறாங்க. குப்த அரசர்கள் தாம் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் என்ற பிம்பத்தை முன்வைத்ததாகவும் சில வரலாற்றாளர்கள் குறிப்பிடுறாங்க. நாங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக அலகாபாத் கல்வெட்டுகளில் சமுத்திரகுப்தர் புருஷா என்ற கடவுளுடன் ஒப்பிடப்படுகிறார். அரசருக்கு ஒரு தெய்வீக தகுதி நிலையை நிறுவும் முயற்சிகளாக இவற்றை கருதலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள், அதிகாரிகள். ஓகேவா? முத்திரைகள், கல்வெட்டுகள் போன்றவற்றின் பதிவிடப்பட்டுள்ளவை. ஓகேவா? அதிகாரிகளின் படிநிலைகளையும் அவர்களது பதவிகளையும் குறிப்பிட்டாலும் அவற்றின் தெளிவான பொருளை பல நேரங்களில் அறிய முடியவில்லை. குமாரமாத்யா என்ற சொல் 6 வைசாலி முத்திரைகளில் இடம்பெற்றுள்ளது. இந்த பதவி தனக்கென தனியாக அலுவலகம் உள்ள ஒரு உயரதிகாரியை குறிப்பிடுவது போல் உள்ளது. அமாத்யா என்ற சொல் பல முத்திரைகளில் காணப்படுகிறது. குமாரமாத்யா என்பது அமாத்யாக்களின் மிக முக்கியமான பதவியாக அரசகுல இளவரசர்களின் தகுதிக்கு சமமானதாக இருக்கும் போல் தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க.
குமாரமாதியாக்கள் அரசர், பட்டத்து இளவரசர், வருவாய்த்துறை அல்லது ஒரு மாகாணம் என்று பலவற்றோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு லிச்சாவி முத்திரை லிச்சாவியர்களின் பட்டமேற்பு விழாவிற்கான புனித குலத்திற்கு பொறுப்பான ஒரு குமாரமாத்தியா பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? குமாரமாத்தியா பொறுப்பில் உள்ளவர்கள் சில சமயங்களில் கூடுதல் பொறுப்புகளையும் பதவி பெயர்களையும் கொண்டிருந்தனர். இந்த பொறுப்புகள் வாரிசு அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கலாம். எடுத்துக்காட்டாக அலகாபாத் பிரசஸ்தியை எழுதிய ஹரிசேனர் ஒரு குமாரமாத்தியா, சத்திவிகா, மகா தண்டநாயகா ஆகிய பட்டங்களை கொண்டவராக இருந்துள்ளார். அவர் மகா தண்டநாயகா துருவ பூதினி புதல்வர் ஆவார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குப்த பேரரசோட அமைச்சர் குழு. ஓகேங்களா? சோ குப்த அரசர்களுக்கு ஒரு அமைச்சர் குழு உதவி புரிந்தது. ஓகேவா? அலகாபாத் கல்வெட்டு சபா என்ற ஒரு குழு குறித்து கூறுகிறது. ஓகேங்களா? சபா, ஓகேங்களா, அப்படிங்கிற ஒரு குழு இருந்திருக்கு அப்படி சொல்றாங்க. ஓகேவா? இது அமைச்சர் குழுவாக இருக்கலாம். ஓகேங்களா? மகா சந்தி விக்ரஹா என்பவர் அமைச்சர்களில் உயர்நிலையில் இருந்துள்ளார். இவர் அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர். ஓகேங்களா? அமைதி மற்றும் போருக்கான அமைச்சரா அவர் இருந்திருக்கார். இவர்தான் போர் தொடுத்தல், உடன்பாடு காணுதல், ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளுதல் என்று பிற நாடுகளுடனான தொடர்புகளுக்கு பொறுப்பாவார். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, நீதித்துறை, இராணுவம் ஆகியவற்றின் பொறுப்பு வகித்தவர் தண்டநாயக்கா அல்லது மகா தண்டநாயக்கா என்று அழைக்கப்பட்டுள்ளார்கள். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு முத்திரை அக்கினி குப்தர் என்ற மகா தண்டநாயக்கா குறித்து பேசுகிறது. ஒரு முத்திரையில போட்டு முத்திரை சீல். ஓகேங்களா? அலகாபாத் கல்வெட்டு 3 மகா தண்டநாயகர்களை குறித்து கூறுகிறது. இவை அனைத்தும் இந்த பதவிகள் எல்லாம் வாரிசுரிமையாக வருபவை என்பதை காட்டுகின்றன. மற்றொருவருக்கு மகா அஸ்வபதி என்ற பதவி இருந்துள்ளது. மகா அஸ்வபதி என்னது? குதிரைப்படை தலைவர் பேர் என்னது? மகா அஸ்வபதி. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? பேரரசின் பிரிவுகள். ஓகேங்களா? சோ குப்தர்களின் பேரரசு தேசம் அல்லது புக்தி எனப்படும் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. மாநிலங்கள் எப்படி பிரிச்சிருந்தாங்க? தேசம் அல்லது புக்தி. உபாரிகா என்றழைக்கப்பட்ட ஆளுநர்களால் இவை நிர்வகிக்கப்பட்டன. ஓகேவா? உபாரிகாக்கள் அரசரால் நேரடியாக நியமிக்கப்பட்டார்கள். உபாரிகாக்கள் மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் வாரிய அதிகாரிகளையும் நியமித்தனர். உபாரியாக்கள் நிர்வாக அதிகாரத்தோடு யானைகள், குதிரைகள், வீரர்கள் என்று இராணுவ நிர்வாகத்தையும் கையில் வைத்திருந்தார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தாமோதர்பூர் ஓகேவா செப்பேடுகளில் 3 உபாரியாக்களுக்கு மகாராஜா என்ற பட்டம் இருந்ததாக குறிப்பிடப்படுவதன் மூலம் நிர்வாகத்தில் இருந்தவர்களுக்கு இருந்த உயர்நிலை தெரிகிறது. ஓகேங்களா? குப்த ஆண்டு ஓகேவா 165 என்று தேதியிடப்பட்டுள்ள புத்தகுப்தரின் ஏரான் தூண் கல்வெட்டு காளிந்தி மற்றும் நர்மதை நதிகளுக்கு இடையிலான நிலங்களை ஆட்சி செய்த லோகபாலா என்று மகாராஜா சுரஸ்மி சந்திரா என்பவரை குறிப்பிடுகிறது. இங்கு லோகபாலா என்பது மாநில ஆளுநரை குறிப்பிடுவதை காணலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, குப்த பேரரசின் மாநிலங்கள் விஷ்யபதி என்ற அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. இவை விஷ்யா என அழைக்கப்பட்டன. விஷ்யபதிகள் பொதுவாக மாநில ஆளுநரால் நியமிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஓகேங்களா? சில சமயங்களில் அரசரே நேரடியாக விஷ்யபதிகளை நியமித்தார். விஷ்யபதியின் நிர்வாக கடமைகளுக்கு நகரத்தின் சில முக்கியமான மனிதர்கள் உதவி புரிந்தார்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? மாவட்ட மட்டத்திற்கு கீழே இருந்த நிர்வாக அலகுகள். மாவட்ட மட்டத்திற்கு கீழ் விதி, பூமி, பதகா, பீடா என்று பல்வேறு விதமான நிர்வாக அலகுகள் இருந்தன. ஆயுத்தகா, விதி, மகா தரா எனப்படும் அதிகாரிகள் குறித்த குறிப்புகளும் காணப்படுகின்றன.
கிராம மட்டத்தில் கிராமிகா, கிராம் அத்தியஷா போன்ற அதிகாரிகள் இருந்துள்ளனர். இவர்களை கிராம மக்களே தேர்ந்தெடுத்துள்ளார்கள். புத்தகுப்தர் காலத்து தாமோதர்பூர் செப்பேடு மகாதாரா என்பவர் தலைமையிலான அஷ்டகுல அதிகாரணா ஓகேங்களா குறித்து குறிப்பிடுகிறது. அஷ்டகுல அதிகாரணா அப்படின்னா 8 உறுப்பினர் கொண்ட குழு ஓகேங்களா. மகாதாரா என்பதற்கு கிராம பெரியவர், கிராம தலைவர், குடும்ப தலைவர் என்று பல பொருள்கள் உண்டு ஓகேங்களா. இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்து காஞ்சி கல்வெட்டு பஞ்சமண்டலி என்பதை குறிப்பிடுகிறது. இது ஒரு குழும நிறுவனமாக இருக்கலாம் ஓகேங்களா. குப்த பேரரசில் ராணுவம் எப்படி இருந்தது? முத்திரைகள், கல்வெட்டுகள் ஆகியன பாலாதி கிருத்தியா, மகாபாரதி கிருத்தியா ஓகே போன்ற ராணுவ பதவிகளை குறிப்பிடுகின்றன. என்ன ராணுவ பதவி வச்சிருந்தாங்க அப்படின்னா காலாட்படை மற்றும் குதிரைப்படை. காலாட்படைக்கு என்ன பேரு? பால திரிகிருத்தியா ஓகேவா. குதிரைப்படைக்கு மகாபால திகிருத்தியா சொல்றாங்க. வழக்கமாக பயன்படுத்தப்படும் சேனாதிபதி என்ற சொல் குப்தர் கல்வெட்டுகளில் காணப்படவில்லை ஓகேங்களா. ஆனால் சில வாகடக கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. ஒரு வைசாலி முத்திரை இராணுவ கிடங்கின் அலுவலகமான ரணபந்தகர் அதிகாரனாவை குறிப்பிடுகிறது. மற்றொரு வைசாலி முத்திரை தண்டபாஷிகா என்ற அதிகாரியின் அலுவலகத்தை குறிக்கிறது. இது மாவட்ட அளவிலான காவல்துறை அலுவலகமாக இருக்கலாம் சொல்றாங்க. அடுத்து பாருங்க மகா பிரிதிகரா ஓகேவா, கத்திய பதிதா போன்ற அரண்மனையுடன் நேரடியாக தொடர்பு கொண்டிருந்த அதிகாரிகள் குறிப்பிடப்பட்டுள்ளனர் ஓகேங்களா. சோ இது என்னது? மகா பிரதிகாரா அப்படின்னா என்னன்னா அரண்மனை காவலர்களோட தலைவர். அதே மாதிரி சத்திய பதிதா அப்படின்னா அரச சமையலறை கண்காணிப்பாளர் ஓகேங்களா. ஒரு வைசாலி முத்திரை மகா பிரதிகராகவும் தாராவராகவும் இருந்த ஒருவரை குறித்து குறிப்பிடுகிறது. நிர்வாக அமைப்பின் மேல்மட்டத்தில் அமாதித்யா, சச்சிவா ஆகியோர் இருந்தார்கள். இவர்கள் பல்வேறு துறைகளுக்கு பொறுப்பாக இருந்த நிர்வாக அதிகாரிகள் ஆவார். துடகா என்றழைக்கப்பட்ட ஒற்றர்கள் கொண்ட உளவு அமைப்பும் இருந்தது ஓகேவா. ஆயுக்தா ஓகேயா, ஆயுக்தகா என்பது மற்றொரு உயர்மட்ட அதிகார பதவியாகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குப்தர் காலத்துல பொருளாதார நிலைகள் எப்படி இருந்தது அப்படின்னு. குப்தர் காலத்தில் காமாந்தகா எழுதிய நீதிசாரா என்ற நூல் ஆகும் ஓகேவா. நீதிசாரா அப்படிங்கிற நூல் யார் எழுதுனுங்க? காமாந்தகா அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்நூல் அரச கருவூலத்தின் முக்கிய வருவாய்களான பல்வேறு மூல வளங்கள் பற்றி குறிப்பிடுகிறது. சமுத்திரகுப்தர் மேற்கொண்ட படையெடுப்புகளான நிதி இது போன்ற வருவாய்களின் உபரி நிதியிலிருந்துதான் கிடைத்திருக்க வேண்டும். குப்தர் கல்வெட்டுகள் வருவாய்த்துறை குறித்து சில விவரங்களை தருகின்றன. அரசு ஆவணங்களை அஷபதல திக்கிருதா ஓகேவா என்ற அதிகாரி பராமரித்தார். குப்தர் கல்வெட்டுகள் கிளிப்தா, பலி, உத்தரங்கா, உபரிகரா, ரண்ய வெஸ்தி போன்ற சொற்களை குறிப்பிடுகின்றன. ரண்ய வெஸ்தி என்றால் கட்டாய உழைப்பு என்று பொருள். அடுத்தது பாருங்க வேளாண்மையும் வேளாண் அமைப்பும் எப்படி இருந்தது அப்படின்னா குப்தர் ஆட்சி காலத்தில் அரசு சார்பில் ஏராளமான பாசன பணிகள் மேற்கொள்ளப்பட்டன ஓகேங்களா. வேளாண் மேம்பாடு அடைந்தது. அதனால என்ன ஆகுது? வேளாண்மை மேம்பாடு அடையுது. அரசு தனிநபர்கள் ஆகியோர் நீங்களாகவும் பிராமணர்கள் புத்த சமண சங்கங்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட தரிசு நிலங்களிலும் வேளாண்மை மேற்கொள்ளப்பட்டது. விவசாயிகள் தமது பயிர்களை முறையாக பாதுகாக்க அறிவுறுத்தப்பட்டார்கள். அப்புறம் பாருங்க பயிர்களை நாசம் செய்வோருக்கு என்ன பண்ணிருக்காங்க? தண்டனை வழங்கப்பட்டது. மேலும் பயிர்களை சுற்றிலும் வேளாண் நிலங்களை சுற்றிலும் என்ன பண்ணிருக்காங்க? வேலி அமைக்கப்பட்டிருந்தது. குப்தர் காலத்தில் நெல், கோதுமை, பார்லி, கடலை, தானியம், பயிறு, பருப்பு, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் ஆகியவை பயிரிடப்பட்டிருக்கு ஓகேங்களா. காளிதாசர் மூலம் தென்பகுதியானது மிளகு, ஏலம் ஆகியவற்றுக்கு புகழ் பெற்றிருந்தது தெரிய வருகிறது. பல மரங்கள் ஓகேங்களா வளர்ப்பது குறித்து வராகமிகர் ஓகேவா விரிவான அறிவுரைகளை தந்துள்ளார்.
அடுத்தது பஹார்பூர் செப்பேடு அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று காட்டுகிறது. ஓகேங்களா? சோ நில மானியங்கள் தரும்போதும் அதன் மீதான தனி உரிமையை தன்னிடமே அவர் வைத்துக் கொண்டார். தனிப்பட்ட நிலங்களின் இடமும் எல்லைகளும் ஆவண காப்பாளர்களாலும் அப்பகுதியின் செல்வாக்கு மிக்கவர்களாலும் அளந்து குறித்து வைக்கப்பட்டன. பஹார்பூர் செப்பேடுகளின்படி உஸ்தபாலா என்ற அதிகாரி மாவட்டத்தின் நிலப்பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை அனைத்தையுமே பாதுகாத்தார். கிராமத்தில் நிலங்கள் தொடர்பான ஆவணங்களை கிராம கணக்கர் பராமரித்தார். புத்தர் காலத்தில் நிலம் கீழ்வருமாறு வகைப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 6th ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது. ஓகேவா? பயிரிடக்கூடிய நிலத்தை என்ன சொல்லுவாங்க? சேஸ்திரா. தரிசு நிலத்தை கிலா. காடு அல்லது தரிசு நிலமா இருக்கிறது அப்புறம் அதா. குடியிருக்க தகுந்த நிலத்தை வாஸ்தி. ஓகேவா? மேய்ச்சல் நிலங்களை கபட சரஹா. ஓகேங்களா? ஓகே, இந்த பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் நம்ம லாஸ்டா பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாசனம். ஓகேங்களா? பாசன முறைகள் எப்படி இருந்தது அப்படின்னா, மிக தொன்மையான காலத்திலேயே நீர்ப்பாசனத்தின் முக்கியத்துவத்தை இந்தியாவில் உணர்ந்திருந்தார்கள். ஓகேவா? நாரத ஸ்மிருதி ஓகேவா என்ற நூலில் வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த பந்தியா, பாசனத்துக்கு உதவிய கரா என்ற இருவகை அணைக்கரைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்கமா என்ற வடிகால்கள் இருந்ததாக அமரசிம்மர் குறிப்பிடுகிறார். நதிகளில் இருந்து மட்டுமில்லாமல் ஏரிகளில் இருந்தும் குளங்களில் இருந்தும் வாய்க்கால்கள் கட்டப்பட்டன. குஜராத்தின் கிர்னார் மலையின் அடிவாரத்தில் இந்த சுதர்சனா ஏரி மிகவும் புகழ் பெற்றதாகும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, விவசாயிகளின் நிலை எப்படி இருந்தது? விவசாயிகளின் நிலைமை கீழ்நிலையில் இருந்தது. ஓகேங்களா? சோ சாதி பிரிவுகள் காரணமாகவும் நிலங்களும் உரிமைகளும் மற்றவர்களுக்கு வழங்கப்படாததாலும் மானியங்கள் வழங்கப்பட்டதன் காரணமாகவும் அவர்கள் கொத்தடிமைகளின் நிலைக்கு தள்ளப்பட்டனர். விவசாயிகள்லாம் கொத்தடிமை நிலைமையில தான் வச்சிருந்திருக்கிறாங்க குப்தர் பேரரசுல. அப்போதிருந்த குத்தகை முறைப்படி குத்தகைதாரர்கள் நிலையான குத்தகைதாரர்கள் அல்ல. மாறாக எப்போது வேண்டுமானாலும் குத்தகையை விட்டு வெளியேற்றப்படும் நிலையில் இருந்தார்கள். விவசாயிகள் பலவிதமான வரிகளையும் கட்ட வேண்டிய நிலையில் இருந்திருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சுரங்கமும் உலோகவியலும். ஓகேங்களா? புத்தர் காலத்தில் மிகவும் செழித்த தொழில்கள் என்னது? சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் தான். ஓகேங்களா? சுரங்கங்கள் இருந்தது குறித்து அமரசிம்மர், வராக மிகிரர், காளிதாசர் ஆகியோர் அடிக்கடி குறிப்பிடுகிறார்கள். இக்காலத்தில் பீகாரில் இருந்து இரும்பு படிவுகள், ராஜஸ்தானில் இருந்து செம்பு படிவுகள் ஆகியன பெருமளவில் தோண்டி எடுக்கப்பட்டன. அடுத்து பாருங்க, இரும்போடு தங்கம், செம்பு, தகரம், ஈயம், பித்தளை, வெண்கலம், மைக்கா, மாங்கனீஸ், அஞ்சனக்கல், சுண்ணாம்புக்கல், சிவப்பு ஆர்சனிக் ஆகியவற்றையும் பயன்படுத்தினார். விவசாயிகளுக்கு அடுத்தபடியான முக்கியத்துவம் உலோக வேலை செய்பவர்களுக்கு இருந்தது. பல்வேறு வீட்டு உபயோக பொருட்கள், பாத்திரங்கள், ஆயுதங்கள் தயாரிக்க உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டன. இரும்பின் கண்டுபிடிப்பிற்கு பின்னர் கொடுமுனை மேம்படுத்தப்பட்டு ஆழமான உலகிற்கு உதவியதால் இக்காலகட்டத்தில் வேளாண்மை அதிகரித்தது. இக்காலகட்டத்தில் உலோகவியல் நுட்பங்கள் உச்சத்தில் இருந்தன என்பதை நிறுவுவதற்கு இன்று தில்லி குதுமினார் வளாகத்தில் காணப்படும் மெஹ்ரோலி இரும்புத்தூண் சான்றாக காட்டப்படுகிறது. ஓகேங்களா? மெஹ்ரோலி இரும்புத்தூண் இது 2ஆம் சந்திரகுப்தருடன் அடையாளம் காணப்படுகிறது. இந்த இரும்புத்தூண் பல நூற்றாண்டுகளாக துருப்பிடிக்காமல் அப்படியே இருக்கிறது. இது குப்தர் காலத்து உலோகியவியல் கைவினைஞர்களின் திறனுக்கு எடுத்துக்காட்டாகவும் திகழ்கிறது. நாணயங்கள் வடித்தல், உலோக செதுக்கு வேலைப்பாடு, பானை வணைதல், சுடுமண் சிற்பங்கள், மர செதுக்கு வேலைப்பாடுகள் ஆகியவை வேறு சில கைவினை தொழில்களாகும். அடுத்து பாருங்க, முத்திரை தயாரித்தல், புத்தர் மற்றும் பிற கடவுள்களின் சிலை வடித்தல் ஆகியவை இக்காலத்தில் உலோகவியலில் ஏற்பட்ட ஒரு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றமாகும். இரும்பு, தங்கம், வெள்ளி, செம்பு, தகரம், ஈயம் ஆகியவற்றை உருக்கி பிரித்தெடுத்தல், ஓகேவா, பிரித்தெடுப்பதில் ஏற்படும் இழப்பிற்கு சேதாரம், ஓகேவா, சேர்த்து மக்கள் பணம் தர வேண்டியிருந்தது என்று சொல்லப்படுகிறது. பார்த்துக்கோங்க, அந்த காலத்திலேயே சேதாரம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம தங்கம் வாங்கும்போது சேதாரம் போறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நகைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஓகேங்களா? வணிகமும் வர்த்தகமும். குப்தர் காலத்துல வணிகம் வர்த்தகம் எப்படி இருந்தது? ட்ரேடிங். ஓகேவா? குப்தர் பொருளாதாரத்தின் வலிமைக்கு
வணிகர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும். ஓகேவா, குப்தர் பொருளாதாரத்தில் வலிமைக்கு வணிகர்களின் பங்களிப்பு மிக முக்கியமா இருந்திருக்கு. கிரேஸ்டி, ஓகேவா, சிரேஷ்டி, சாதவாகா என்ற இரு வேறுபட்ட வகைகளை சேர்ந்த வணிகர்கள் இருந்தனர். ஓகேங்களா. சிரேஷ்டி என்பவர் பொதுவாக ஒரே இடத்தில் தங்கியிருப்பார். ஓகேங்களா, ஒரே இடத்தில் தங்கியிருந்து வியாபாரம் பண்ணுவாங்க. தனது செல்வம் மற்றும் வணிகத்திலும் வணிக மையத்தை நிர்வகிப்பதன் மூலம் பெற்ற வளத்தால் மரியாதைக்குரிய நிலையில் இருந்தவர்கள். ஓகேவா. சார்த்தவகா என்பவர் லாபத்திற்காக ஊர் ஊராக சென்று வணிகம் செய்பவர்கள். ஓகேங்களா. அன்றாட பயன்படுத்த தேவையான பொருட்களில் இருந்து விலையுயர்ந்த ஆடம்பர பொருட்கள் வரை வியாபாரம் செய்யப்பட்டன. மிளகு, சந்தனக்கட்டை, தந்தம், யானைகள், குதிரைகள், தங்கம், செம்பு, இரும்பு, மைக்கா ஆகியவை விற்கப்பட்டன. கைவினை கலைஞர்கள், வணிகர்கள், பெருவணிக குழுக்கள் ஆகியன பற்றி குறிப்பிடும் செப்பேடுகள், முத்திரைகள் அதிக எண்ணிக்கையில் கிடைத்துள்ளன. இதன் மூலம் இக்காலகட்டத்தில் கைவினை தொழில்களும் வணிகமும் செழித்திருந்ததை காண முடிகிறது. வணிக குழுக்களில் கைவினை கலைஞர்கள், வணிகர்கள் இருந்தது பற்றிய குறிப்புகள் அதிக எண்ணிக்கையில் கிடைத்துள்ளன. பொருட்களின் உற்பத்தி அதிகரிப்பு, வணிக விரிவாக்கம் ஆகியவற்றில் வணிக குழுக்களின் பங்கு குறிப்பிடத்தக்க அளவில் இருந்துள்ளது. நமது அமைப்புகளில் உள் நிர்வாகங்களை பொறுத்தவரை இவை ஏறத்தாழ தன்னாட்சி அதிகாரம் பெற்றவர்களாக இருந்துள்ளன. ஓகேங்களா. இவர்களது சட்ட திட்டங்களை அரசும் மதித்தது. தனிப்பட்ட வணிக குழுக்கள் அனைத்தையும் உறுப்பினர்களாக கொண்ட ஒரு குடும்பத்தினால் இந்த சட்ட திட்டங்கள் உருவாக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஓகேவா. அடுத்து பாருங்க, நாரத ஸ்மிருதி, ஓகேவா, பிருகஸ்பதி ஸ்மிருதி ஆகியவை வணிக குழுக்களின் அமைப்பு. ஓகேவா, ரெண்டு அமைப்பு இருக்கு. நாரத ஸ்மிருதி, அடுத்து பாத்தீங்கன்னா பிருகஸ்பதி ஸ்மிருதி அப்படிங்கிறது செயல்பாடுகள் குறித்த விவரிக்கின்றன. ஓகேவா. ஒரு குழுவில் குழு தலைவர், 2, 3 அல்லது 5 நிர்வாக அதிகாரிகள் இருந்ததாக இவை குறிப்பிடுகின்றன. குழு சட்டங்கள் எழுத்துப்பூர்வமாக ஆவணங்களில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஓகேங்களா. தமது குழு உறுப்பினர்களின் தகராறுகளின் மீது தீர்ப்பு வழங்கியது குறித்து பிருகஸ்பதி, ஓகேவா, ஸ்மிருதி கூறுகிறது. பிருகஸ்பதி ஸ்மிருதி கூறுகிறது. குழுவின் தீர்ப்பு எப்படி இருந்தாலும் அரசு ஒப்புதல் அளித்தே தீர வேண்டும். ஓகேவா. வணிக குழுக்களில் கைவினைஞர்களுக்கான குழுக்கள், வங்கியாளர்களுக்கான குழுக்கள், வணிகர்களுக்கான குழுக்கள் என பலவித குழுக்களை உறுப்பினர்களை கொண்ட குழுவும் குழும அமைப்புகள் இயங்கியதாக குறிப்புகள் உள்ளன. அடுத்தது பாருங்க, பயணிகளின் நலன்களுக்காக நிழல்குடை, விடுதிகள், சத்திரங்கள், கோவில்கள், தோட்டங்கள், மண்டபங்கள் ஏற்படுத்தி தரும் கொடை நடவடிக்கைகளும் வணிக குழுக்களும் குழுமங்களும் ஈடுபட்டு வந்ததாகவும் குறிப்புகள் காணப்படுகின்றன. மாவட்ட அளவிலான நிர்வாக அமைப்புகளில் வணிக குழுக்களின் தலைவர்கள் முக்கிய பங்காற்றி வந்ததாக கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வணிக வங்கிகள், கவிகை வண்டி, வணிக குழுக்கள், கைவினைஞர்கள் குழுக்களின் குழுமங்கள் அமைப்புகள் இயங்கியதாகவும் குறிப்புகள் உள்ளன. வணிக குழுக்கள் வங்கிகளின் பங்கினை ஆற்றியதாகவும் அறிய முடிகிறது. இதற்கான கொடையாளர்களின் பெயர்கள் கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளன. நன்கொடை கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நிதியுடன் தொடர்புடைய மற்றொரு அம்சம் கந்து வட்டி. ஓகேங்களா. அதிக வட்டிக்கு கடன் தருதல் கந்து வட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அது வந்து குப்தர்கள் காலத்திலேயே பண்ணியிருக்காங்க. வணிகத்தில் அதிக லாபம் ஈட்டுவதற்காக பணம் கடனாக பெறப்பட்டு வட்டிக்கு விடப்படுவதற்கான குறிப்புகள் காலகட்ட சான்றுகளில் காணப்படுகின்றன. குப்தர் காலத்தில் மேற்கு கரையில் கல்யாண், சால் ஆகிய வணிக துறைமுகங்களும், மலபார், மங்களூர், ஓகேங்களா, சலோபடானா, நயோபடானா, பந்தேபடானா ஆகிய வணிக சந்தைகளும் இயங்க உள்ளன. ஓகேங்களா. ஸோ வங்கத்தின் தாமிரலிப்தி கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் என்று பாஹியான் குறிப்பிடுகிறார். இந்த வணிக துறைமுகங்களும் நகரங்களும் ஒரு புறம் பாரசீகம், அரேபியா, ஓகேங்களா, பைசாண்டியம் போன்ற நாடு நகரங்களோடும் துறைமுகங்களோடும், மறுபுறம் இலங்கை, சீனா, தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடும் இணைக்கப்பட்டிருந்தன. இந்தியா, சீனா இடையிலான கடல் பயணத்தில் எதிர்கொள்ள நேரும் இடர்கள் குறித்து பாஹியான் குறிப்பிடுகிறார். அபூர்வமான இரத்தின கற்கள், மெல்லிய துணி வகைகள், வாசனை திரவியங்கள் ஆகியவை இந்தியாவிலிருந்து விற்கப்பட்டன.
சீனாவில் இருந்து பட்டும் இதர பொருட்களும் இறக்குமதி செய்யப்பட்டன. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பண்பாட்டு மலர்ச்சி. குப்த பேரரசோட பண்பாடு எப்படி இருந்தது? கலையும் கட்டடக்கலையும். குப்தர் காலத்தில் நாகரா, திராவிடம் பாணியிலான கலைகள் வளர்ந்தன. இந்திய கட்டடக்கலை வரலாற்றில் இது குறிப்பிடத்தக்க படைப்பாக்கம் கொண்ட காலமாகும். பிற்காலத்தில் கலைகள் மேம்பாடு காண்பதற்காக ஊற்றுக்கண்கள் இக்காலத்தில் தோன்றின. அடுத்து பாருங்க, குடைவரை கட்டுமான கோயில்கள். பாறைகளை குடைந்து கட்டப்படும் குடைவரை கோயில்கள் பெரும்பாலும் பழைய அமைப்புகளையே தொடர்ந்தன. எனினும் முகப்பு பகுதியின் அலங்காரத்திலும் உள்பக்க தூணின் வடிவமைப்பிலும் விரிவான புதிய மாற்றங்களை கொண்டு வந்ததன் மூலம் புதுமை செய்தன. மிகவும் குறிப்பிடத்தக்க குடைவரை கோயில் என்ன சொல்லலாம்? அஜந்தா, எல்லோரா, ஓகேவா, மற்றும் பாக் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. ஓகேங்களா? உதயகிரி குகைகளும் இவ்வகையை சேர்ந்தவைதான். கட்டுமான கோயில்களில் பின்வரும் அம்சங்கள் காணப்படுகின்றன. ஓகேவா? தட்டையான கூரை வச்சிருந்திருக்கிறாங்க. ஓகேவா? தட்டையான கூரை கொண்ட சதுர கோயில்கள், விமானத்துடன் கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள், வளைகோடு கோபுரம் கொண்ட கோவில்கள், செவ்வக கோவில்கள், வட்ட வடிவ கோவில்கள். இது பாருங்க, குடைவரை கோயில். ஓகேவா? அஜந்தா, இதுதான் அஜந்தா எல்லோரா கேள்விப்பட்டிருக்கோம் பாத்தீங்களா? இந்த கோயில் தான். அடுத்து பாருங்க, இரண்டாவது குழுவை சேர்ந்த கோவில்கள் திராவிட முறையின் பல கூறுகளை கொண்டவையாக உள்ளன. கருவறைக்கு மேலே சிகரம் அமைக்கும் புதுமை மூன்றாவது பாணியின் சிறப்பாகும். அது நாகரா பாணியில் முக்கிய அம்சமாகும். அடுத்து பார்க்க போது ஸ்தூபிகள். ஓகேவா? ஸ்தூபிகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவை ஏராளமான எண்ணிக்கையில் கட்டப்பட்டன. மிக சிறந்த ஸ்தூபிகள் சமத், ரத்னகிரி, ஓகேவா, மிர்பூர்கான் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. ஓகேவா? அதெல்லாம் எங்க இருக்கு பாருங்க? உத்தரப்பிரதேசம், ஒடிசா, சிந்து. ஓகேங்களா? சிற்பங்கள், கல் சிற்பங்கள். அடுத்து நம்ம பார்க்க போறோம். கல் சிற்ப கலைக்கு சிறந்த சான்று சாரநாத்தில் காணப்படும் நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலை. புராண சிற்பங்களில் மிக அழகானது உதயகிரி குகையில் நுழைவாயில் இருக்கும் வராக அவதார சிலை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, உலோக சிற்பங்கள். பெரிய அளவில் உலோக சிற்பங்களை வார்க்கும் கலையை குப்தர் காலத்து கைவினை கலைஞர்கள் மிகவும் கலைநுட்பத்தோடு செய்தார்கள். பீகாரின் நாலந்தாவில் உள்ள புத்தரின் 18 அடி செம்பு சிலை, சுல்தான் கஞ்சில் உள்ள 7.5 அடி புத்தர் சிலை ஆகிய இரண்டும் புத்தர் காலத்து உலோக சிற்பங்களுக்கு மிகவும் சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஓவியங்கள். பொதுவாகவே குப்தர் காலத்தில் சிற்பக்கலையை விட ஓவியக்கலையில் பலரும் ஈடுபட்டிருந்திருக்கிறாங்க. பேரும் புகழும் பெற்றது தெரியுது நம்மளுக்கு. ஓகேவா? குப்தரின் சுவரோவியங்கள் அஜந்தா, பாக்கு, பாதாமி ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. நுட்பம் என்ற அளவில் இந்த ஓவியங்கள் வரையப்பட்ட பரப்புகள் மிக எளிய முறையில் தயார் செய்யப்பட்டன. அஜந்தாவின் சுவர் ஓவியங்கள் பிரெஸ்கோ எனப்படும் சுவரோவிய வகையை சேர்ந்தவை அல்ல. ஓகேவா? ஏனெனில் பிரெஸ்கோ ஓவியங்கள் சுவரின் பூச்சு ஈரமாக இருக்கும் பொழுதே வரையப்படுபவை. ஆனால் அஜந்தாவின் சுவரோவியங்கள் பூச்சி காய்ந்த பின் வரையப்படுபவை. அதான் டிஃபரெண்ட். அஜந்தா மற்றும் பாக்கில் காணப்படும் ஓவியங்கள் மத்திய தேச ஓவிய பள்ளி முறையில் தலை சிறந்த ஓவியங்களாகும். அடுத்து பாருங்க, சுடுமண் சிற்பங்களும் மண்பாண்ட கலையும். களிமண்ணால் செய்த சிறு உருவங்கள் மதம் சார்ந்த மதம் சாராத நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டன. விஷ்ணு, கார்த்திகேயர், துர்க்கை, நாகர் மற்றும் பல ஆண் பெண் கடவுள்களின் சிறு களிமண் உருவங்கள் நமக்கு கிடைத்துள்ளன. ஓகேங்களா? அச்சி சத்ரா, ராய்கார், ஹஸ்தினாபூர், பஷார் ஆகிய இடங்களில் கிடைத்துள்ள குப்தர் காலத்து மண்பாண்டங்கள் மண்பாண்ட கலையின் சிறப்பிற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. ஓகேவா? இக்காலகட்டத்து மண்பாண்டங்களின் தனி சிறப்பு என்னது? சிவப்பு மண்பாண்டங்கள் ஆகும். ஓகேங்களா? சமஸ்கிருத இலக்கியம். ஓகே, இலக்கியங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, குப்தர் சமஸ்கிருதத்தை அலுவல் மொழியாக்கினார்கள். அவர்களின் அனைத்து கல்வெட்டுகளும் பட்டயங்களும் மொழியில் தான் எழுதப்பட்டிருந்தது. இக்காலகட்டம் தான் சமஸ்கிருத இலக்கியத்தின் உச்சகட்டமா இருந்தது. ஓகேவா? அடுத்து பாருங்க, சமஸ்கிருத இலக்கணம்.
பாணினி எழுதிய அஷ்டதாயி, ஓகேவா, பதஞ்சலியால் எழுதப்பட்ட மகாபாஷ்யா ஆகிய படைப்புகளின் அடிப்படையில் குப்தர் காலத்தில் சமஸ்கிருத இலக்கணத்தின் வளர்ச்சி புலப்படுகிறது. இக்காலகட்டம் குறிப்பாக அமரசிம்மரால் அமரகோசம் என்ற சமஸ்கிருத சொற்களஞ்சியம் துவக்கப்பட்டதாக அறியப்படுகிறது. சொற்களஞ்சியம் என்னது? டிக்ஷனரி. ஓகேங்களா. வங்கத்தை சேர்ந்த பௌத்த அறிஞர் சந்திர கோமியர், ஓகேவா, சந்திர வியாக்கரணம் என்ற இலக்கண நூலை படைத்தார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புராணங்களும் இதிகாசங்களும். இன்று நாம் அறிந்திருக்கும் வடிவில் புராணங்கள் இந்த காலத்தில் தான் இயற்றப்பட்டன. இவை பிராமணர்களால் பதிவு செய்யப்பட்ட தொன்ம கதைகளாக இருந்தன. ஓகேங்களா. உண்மையில் இவை தொடக்கத்தில் பாணர்களால் பாடப்பட்டவை. பிராமணர்களின் கைகளுக்கு வந்ததும் இவை செவ்வியல் சமஸ்கிருதத்தில் மீண்டும் இயற்றப்பட்டன. இவற்றை இந்துக்களின் புனித பணுவல்களாக மாற்றும் முயற்சியாக இந்து பிரிவுகள், சடங்குகள், பழக்க வழக்கங்கள் அனைத்தும் விரிவான முறையில் சேர்க்கப்பட்டன. அரச வாரிசுகள் யூகத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டன. ஓகேங்களா. காலம் காலமாக மக்களின் நினைவுகளின் ஊடாக நினைத்து வந்த படைப்புகள் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு மீண்டும் சமஸ்கிருத மொழி எழுதப்பட்டன. இவ்வாறாக மக்களின் கடந்த காலம் பிராமணிய விளக்கங்களுடன் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டது. மகாபாரதம், ராமாயணம் ஆகிய இதிகாசங்கள் மெருகேற்றி செம்மையடைந்து தமது இறுதி வடிவினை பெற்றன. அடுத்து பாருங்க, பௌத்த இலக்கியம். தொடக்க கால பௌத்த இலக்கியங்கள் மக்கள் மொழியான பாலி மொழியில் இருந்தன. பின்னர் சமஸ்கிருத கலப்புடன் கவிதையும் வசனமுமாக மீண்டும் எழுதப்பட்டன. ஆரியதேவர், ஆரிய அசங்கர் ஆகியோர் புத்தர் காலத்தில் குறிப்பிடத்தகுந்த எழுத்தாளர்கள் ஆவார்கள். ஓகேங்களா. ஆரியதேவர், ஆரிய அசங்கர். தர்க்க அறிவியல், ஓகேங்களா, சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் வசுபந்துவால் இக்காலகட்டத்தில் எழுதப்பட்டது. வசுபந்து, ஓகேங்களா. வசுபந்துவின் சீடரான திக்நாகரும் பல அரிய நூல்களை எழுதியுள்ளார். ஓகேங்களா. திக்நாகர் அப்படிங்கிறாரு வசுபந்தரோட சீடர். அடுத்து பாருங்க, சமண இலக்கியம். சமணர்களின் மத நூல்களும் தொடக்கத்தில் பிராகிருதிய மொழியிலேயே எழுதப்பட்டிருந்தன. ஓகேவா. பின்னர் தான் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. குறுகிய காலத்திலேயே சமண மதம் பல பெரிய அறிஞர்களை உருவாக்கிவிட்டது. இவர்களது முயற்சியால் சமண மத கோட்பாடுகளை பரப்ப பல இந்து புராணங்களும் இதிகாசங்களும் சமண மத கண்ணோட்டத்தில் மாற்றி எழுதப்பட்டன. விமலா சமண ராமாயணத்தை எழுதினார். ஓகேங்களா. விமலா அப்படிங்கிறவங்க சமண ராமாயணத்தை எழுதினார். சித்தசேன திவாகரா சமணர்களிடையே தர்க்க சாஸ்திரத்திற்கும் அடித்தளமிட்டார். அடுத்து பாருங்க, சமயம் சாரா இலக்கியம். சமுத்திரகுப்தர் கவிராஜா என்று புகழப்பெற்றவர் ஆவார். ஓகேங்களா. இப்பவே பார்த்துருந்தோம். காளிதாசர், அமரசிம்மர், விசாகத்தர், தன்வந்திரி போன்ற நவரத்தினங்கள் அவரது அவையை அலங்கரித்ததாக பரவலாக நம்பப்படுகிறது. ஸோ நவரத்தினங்கள் என்னது? அவையில் இருந்த 9 பேருக்கு நவரத்தினம் சொன்னாங்கல்ல, அவங்க தான். ஓகேவா. காளிதாசர் இயற்கையை அழகை எழுதிய கவிஞர். இயற்கை, அழகு இதெல்லாம் காளிதாசர் எழுதினார். ஓகேங்களா. சாகுந்தலம், மாளவிகா மித்ரம், விக்ரமோர் வசியம் ஆகியவை இவரது புகழ்பெற்ற நாடகங்கள். ஓகே, நாடகங்கள் எழுதியிருக்காரு. அடுத்து பாருங்க, சூத்திரகர், ஓகேவா, விசாக தத்தர் ஆகியோர் படைப்புகள் வெளியாகின. அதே சமயம் அதிகம் புகழப்பெறாத நாடக ஆசிரியர்கள், கவிஞர்கள் படைப்புகளும் இலக்கிய சமூக மதிப்பீடுகளுக்கும் பங்காற்றின. இக்காலகட்ட நாடகங்களில் ஒரு சுவையான அம்சம் என்றால் அந்த காலத்துல என்ன ஒரு சுவையான அம்சம் அப்படின்னா, நாடகத்தின் மேட்டுக்குடி கதாபாத்திரங்கள் சமஸ்கிருதத்தில் பேச, எளிய கதாபாத்திரங்கள் பிராகிருதத்தில் பேசுகின்றன. ஓகேங்களா. பிராகிருத மொழியின் இலக்கியமும், ஓகேவா, பிராகிருதத்திற்கு அரசவைக்கு வெளியே ஆதரவு இருந்தது. புத்தர் காலத்தில் பிராகிருத மொழியின் பல்வேறு வடிவங்கள் உருவாகின. மதுரா பகுதியில் சூரசேனி என்ற வடிவமும், அவுத் பண்டேல்கண்ட் பகுதிகளில் அர்த்த மகதி வடிவமும், நவீன பீகார் பகுதியில் மகதி வடிவமும் வழக்கத்தில் இருந்தன. அடுத்து பாருங்க, நாலந்தா பல்கலைக்கழகம். ஓகேவா. ஸோ மகாவீரா என்று பெயர் பெற்ற நாலந்தா இந்தியாவின் பண்டைய மத பேரரசில், ஓகேவா, இருந்த மிகப்பெரிய பௌத்த மடாலயமாகும். ஓகேங்களா.
இது பாட்னாவிற்கு தென்மேற்கே சுமார் 95 கிலோமீட்டர் தூரத்தில் பீகார் ஷெரீப் நகரத்துக்கு அருகே உள்ளது. இது 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 1200 வரை புகழ்பெற்ற கல்விச்சாலையாக இருந்தது. ஓகேங்களா? இது யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படும் உலகின் தொன்மையான ஒரு சின்னம். ஓகேவா? வேத கல்வியின் மிகவும் முறைப்படுத்தப்பட்ட வழிமுறைகள் இந்தியாவின் தொடக்ககால பல்கலைக்கழகங்கள் என்று குறிப்பிடப்படும் தட்சசீலம், நாலந்தா, விக்ரமசீலா போன்ற பெரிய கல்வி நிறுவனங்கள் அமைய தூண்டுகோலாக இருந்தன. 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளில் நாலந்தா பல்கலைக்கழகம் குப்த பேரரசின் ஆதரவிலும் பின்னர் கன்னௌஜின் பேரரசரான சர்சாவின் ஆதரவிலும் செழித்தது. குப்தர் காலத்திலிருந்து தொடர்ந்த பரந்த மனப்பான்மை கொண்ட பண்பாட்டு மரபு 9ஆம் நூற்றாண்டு வரை வளர்ச்சியும் செழுமையும் பெற உதவியது. அதன்பின் வந்த நூற்றாண்டுகளில் படிப்படியாக சரிவு ஏற்பட்டது. இக்காலகட்டத்தில் வங்கத்தின் பால வம்ச அரசர்கள் ஆதரவால் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் பௌத்த மதம் புகழ்பெற துவங்கியது. தனது உச்சகட்ட வளர்ச்சி காலத்தில் பல்கலைக்கழகம் அண்மையிலிருந்தும் வெகு தொலைவில் இருந்து மாணவர்களை ஈர்த்தது. திபெத், சீனா, கொரியா, மத்திய ஆசியா போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் மாணவர்கள் வந்தவங்க படிச்சாங்க. இங்கு மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் ஆய்வுகள் மூலம் இப்பல்கலைக்கழகத்திற்கு இந்தோனேஷியாவின் சைலேந்திரா வம்சத்தோடு தொடர்பு இருந்தது என்பது தெரிய வருகிறது. இவ்வம்சத்தின் அரசர் ஒருவர் இவ்வளாகத்தில் ஒரு மடாலயத்தை கட்டியுள்ளார். ஓகேங்களா? இதான் நாலந்தா பல்கலைக்கழகம். பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? 1200 ஓகேவா, தில்லி சுல்தானிய மம்லுக் வம்சத்தின் பக்தியார் கில்ஜியின் படையெடுப்பால் நாலந்தா சூறையாடப்பட்டு அழிக்கப்படுது. ஓகேங்களா? அதன் பின்னர் மகா விகாரம் சிறிது காலத்திற்கு சற்று தொலைவில் ஒரு தற்காலிக இடத்தில் தொடர்ந்து செயல்பட்டாலும் காலப்போக்கில் கைவிடப்பட்டு மறக்கப்பட்டது என்று சில தகவல்கள் கூறுகின்றன. இந்திய தொல்லியல் துறை பகுதியில் ஆய்வு நடத்திய போது தற்செயலாக இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்செயலாக இந்த இடத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? முறையான அகழ்வாய்வு 1915 தான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது 12 ஹெக்டேர் பரப்பில் அமைந்திருந்த 11 மடாலயங்களும் 6 செங்கல் கோயில்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. அதன் பின்னர் ஏராளமான சிற்பங்கள், நாணயங்கள், முத்திரைகள், செப்பேடுகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? இவை அனைத்தும் அருகில் உள்ள நாலந்தா தொல்லியல் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? நாலந்தா இன்று ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக உள்ளது. பௌத்த சுற்றுலா வட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ளது. ஓகேங்களா? அண்மையில் இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் உதவியோடு பல்கலைக்கழகத்தை புதுப்பித்துள்ளது. அடுத்து பாருங்க, குப்தர் கால அறிவியல் எப்படி இருந்தது? கணிதமும் வானவியலும். ஓகேவா? சுழியம் என்ற கருத்தாக்கத்தை கண்டுபிடித்தது, அதன் விளைவாக பதின்ம இலக்க முறை கண்டுபிடித்தது ஆகிய பெருமைகள் இக்காலகட்டத்தின் அறிவியலாளர்களை சாரும். ஓகேவா? பூஜ்ஜியம். ஓகேவா? பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சது எப்போ? குப்தர்கள் காலத்துல சொல்றாங்க. சூரிய சித்தாந்தா என்ற நூலில் ஆரியப்பட்டர் ஓகேவா 5ஆம் நூற்றாண்டின் இறுதி முதல் 6ஆம் நூற்றாண்டின் துவக்கம் வரை சூரிய கிரகணங்களின் உண்மையான காரணங்களை ஆராய்கிறார். ஓகேங்களா? சோ பூமியின் சுற்றளவு குறித்த கணக்கீட்டில் ஆரியப்பட்டர் கணிப்பு நவீன மதிப்பீட்டிற்கு மிக நெருக்கமாக உள்ளது. பூமி ஒரு அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது என்பதை கண்டுபிடித்த முதல் வானவியலாளர் அவர்தான். ஓகேவா? ஆரியப்பட்டர். கணிதம், கோணவியல், இயற்கணிதம் ஆகியவற்றை பேசும் ஆரியப்பட்டியம் என்ற நூலை அவர் எழுதினார். ஆரியப்பட்டியம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கார். வராக மிகிரரின் பிருகத் சம்ஹிதா என்ற நூல் வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு ஆகியவற்றுக்கான கலைக்களஞ்சியம் ஆகும். பஞ்ச சித்தாந்திகா, பிருஹத் ஜாதகா ஆகியவை இவரது மற்ற படைப்புகளாகும். பிரம்மகுப்தர் ஓகேவா இவர் தனது 6ஆம் நூற்றாண்டின் இறுதி 7ஆம் நூற்றாண்டின் துவக்கம் இவர் என்ன பண்றாரு? கணிதம் மற்றும் வானவியலுக்கான முக்கிய நூல்களான பிரம்மஸ்த புதா ஓகேவா சித்தாந்தா, கண்டகாத்யகா ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். அடுத்து பாருங்க, மருத்துவ அறிவியல் எப்படி இருந்தது குப்தர் காலத்தில் அப்படின்னா, மருந்துகள் தயாரிப்பதற்கு உலோகங்களை பயன்படுத்துதல், பாதரசம் மற்றும் இரும்பு ஆகியவற்றின் பயன்பாடு குறித்து வராகமிருதம் ஓகேவா பிறரும் எழுதியிருப்பதை பார்க்கும் பொழுது குப்தர் ஆட்சி காலகட்டத்தில் வேதியியலில் பெரும் முன்னேற்றம் நிகழ்ந்திருப்பது தெரிய வருது. நவநிதகம் என்ற மருத்துவ நூல் நோய்களுக்கான மருந்துகள் ஓகேங்களா
மருந்துகள் தயாரிக்கும் முறை ஆகியவற்றை கூறுகிறது. பால காப்பியா எழுதிய ஹஸ்தயா யூர்வேதா என்ற நூல் விலங்குகளுக்கான மருத்துவ நூலாகும். விலங்குகளுக்கான மருத்துவம் பார்த்திருக்கிறாங்க. ஓகேவா? இது குப்தர் காலத்தின் மருத்துவ அறிவியல் எந்த அளவிற்கு வளர்ந்திருந்ததை காட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம லாஸ்டா என்ன பார்க்க போறோம்? குப்த பேரரசின் வீழ்ச்சி. ஓகேங்களா? அது எப்படி குப்த பேரரசு வீழ்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். குப்த வம்சத்தின் கடைசி அரசராக அறியப்படுவர் விஷ்ணு குப்தர். ஓகேங்களா? விஷ்ணு குப்தர் தான் கடைசி பேரரசர். ஓகேங்களா? இவர் 540 முதல் 550 வரை ஆட்சி செய்யறாரு. ஓகேவா? உள்நாட்டு பூசல்களும் அரச குடும்பத்தின் கருத்து வேறுபாடுகளும் அதன் வீழ்ச்சிக்கு காரணமா இருந்ததுன்னு சொல்றாங்க. புத்தகுப்தர் என்ற குப்த அரசர் ஆட்சி காலத்தில் மேற்கு தக்காணத்தின் வாகடக அரசரான நரேந்திர சேனா மால்வா, ஓகேங்களா, மேகலா மற்றும் கோசலா மீது படையெடுத்தார். ஓகேங்களா? பின்னர் மற்றொரு வாகடக அரசரான ஹரிசேனர் மாலவத்தையும் குஜராத்தையும் குப்தரிடமிருந்து கைப்பற்றினார். இரண்டாம் சந்திரகுப்தரின் பேரனான ஸ்கந்தகுப்தரின் ஆட்சியின் போது ஹீனர்கள் வடமேற்கு இந்தியாவின் மீது படையெடுத்தார்கள். ஸ்கந்தகுப்தர் ஹீனர்களை விரட்டுவதில் வெற்றி பெற்றாலும் அதன் விளைவுகள் பேரரசின் நதிநிலைகளை நலிவுறச் செய்தது. 6ஆம் நூற்றாண்டில் ஹீனர்கள் மாலவம், குஜராத், பஞ்சாப், காந்தாரா ஆகியவற்றை கைப்பற்றினர். ஹீனர்கள் படையெடுப்பால் நாட்டின் மீது குப்தர்களின் பிடி தளர்ந்தது. மாலவத்தின் யசோதர்மன், உத்தரப்பிரதேசின் முகாரிகள், ஓகேவா, சௌராஷ்டிரத்தின் மைத்ரகான்கள் போன்று பல சிற்றரசுகள் உருவாக ஆரம்பித்தனர். குப்த பேரரசு பெருமளவு சுருங்கி மகதத்தில் மட்டும்தான் இருந்தது. பிற்காலத்திய குப்த அரசுகள் பௌத்தத்தை கடைபிடித்ததும் இவர்கள் பேரரசை விரிவுபடுத்துவதிலோ இராணுவ படையெடுப்புகளிலோ கவனம் செலுத்தாததும் பேரரசை பலவீனப்படுத்தியிருக்கு. ஓகேங்களா? அத்துடன் வெளிநாட்டில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகள், சிற்றரசுகள் பலமாக உருவானது ஆகிய அனைத்தும் சேர்ந்து குப்த பேரரசு வீழ காரணமா இருந்திருக்கு. 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பேரரசு சிதைந்து பிராந்திய தலைவர்களால் ஆளப்பட்ட சிறு சிறு பகுதிகளா மாறிடுச்சு. இப்படிதான் இருக்கு குப்த பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதோட என்ன ஆச்சு? குப்த பேரரசு முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்துடலாம். நிலப்பிரபுத்துவம் அப்படின்னு என்ன? நிலப்பிரபுத்துவம் என்ற சமூக அமைப்பு இந்தியாவின் மத்திய கால சமூகத்தின் ஒரு பண்பு நிலையாகும். வரலாற்றாளர்கள் R.S. சர்மா பின்வரும் நிலப்பிரபுத்துவ பண்புகளை பட்டியலிடுகிறார். அரசர் அளிக்கும் நில மானியம், நீதி உரிமைகளை பயனாளிகளுக்கு மாற்றி தருதல், விவசாயிகள், கலைஞர்கள், வணிகர்கள் மீது நில உடைமையாளர்களுக்கு உரிமை அளித்தல், அடிக்கடி நிகழ்ந்த கட்டாய உழைப்பு நிகழ்ச்சிகள், உபரியை அரசு எடுத்துக்கொள்ளல், வணிகத்திலும் நாணயம் அச்சடித்தலும் வீழ்ச்சி, அதிகாரிகளின் ஊதியத்தை நில வருவாய் வசூல் மூலம் பெற்றுக்கொள்ள அனுமதிப்பது, சமந்தர்கள் அதாவது நிலப்பிரபுத்துவ துணைநிலை ஆட்சியாளர்கள் அதிகாரங்கள் அதிகரித்தல். ஓகேவா? அதான் நிலப்பிரபுத்துவம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க பாருங்க பாக்ஸ்ல. ஓகேங்களா? 18 முக்கிய புராணங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அவைகளில் பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணம், சிவமகா புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம், மத்ஸ்ய புராணம், ஸ்ரீமத் பகவத் புராணம் ஆகிய நன்கு அறியப்பட்டவை ஆகும். ஓகேங்களா? 18 முக்கிய புராணங்கள்ல இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து பாருங்க, பண்டைய காலத்தில் உருவான நிதிகள், நல்லொழுக்கம், அரசியல், கலைகள் மற்றும் பண்பாடு என்று பல்வேறு கருப்பொருட்கள் குறித்து பேசிய சமய நூல்களாகும். ஓகேவா? தர்மசாஸ்திரங்களும் புராணங்களும் இந்த இலக்கிய கட்டமைப்பின் மையப்பொருளை வடிவமைத்தன. அடுத்து பாருங்க, குப்தர்கள் அதிக எண்ணிக்கையில் தங்க நாணயங்களையும் ஒப்பீட்டளவில் குறைந்த எண்ணிக்கையில் வெள்ளி, செம்பு நாணயங்களையும் வெளியிட்டனர். எனினும் குப்தர் காலத்துக்கு பின்னர் தங்க நாணயத்தின் புழக்கம் குறைந்து போனது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இங்க மதுரா பாடலிபுத்திரம் குறித்து பாகியான். ஓகேவா, என்ன சொல்லியிருக்காருன்னா, மதுராவில் மக்கள் தொகை அதிகம், அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர், அவர்கள் தமது குடும்பத்தை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அரசருக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்தவர்கள் மட்டும்தான் தானியத்தில் ஒரு பகுதியை அரசருக்கு தர வேண்டும், சூழலை பொறுத்து குற்றவாளிகளுக்கு மிதமாகவோ கடுமையாகவோ அபராதம் விதிக்கப்பட்டது, மீண்டும் மீண்டும் கலகம் செய்தால் குற்றம் இழைத்தால் வலது கையை துண்டிக்கப்படும். ஓகேங்களா, நாடு முழுவதும் மக்கள் எந்த உயிரினத்தையும் கொல்வதில்லை, எந்த மதுபானத்தையும் அருந்துவதில்லை, பாடலிபுத்திரத்தில் வசிப்பவர்கள் நல்ல பணக்காரர்கள், வசதியானவர்கள், ஈகை குணத்தில் ஒருவருக்கொருவர் போட்டி போடுபவர்கள். ஓகேவா, நகரங்களில் வைசிய குடும்பத்தினர் தர்மம் செய்வதற்கும் மருத்துவத்திற்கும் சத்திரங்களை கட்டி தருகிறார்கள், அனைத்து ஏழைகள், ஆதரவற்றோர், அனாதைகள், விதவைகள், குழந்தை இல்லாதவர்கள், அங்கவீனவர்கள், ஊனமுற்றவர்கள் என அனைவருக்கும் அனைத்து விதமான உதவிகளும் செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு மதுரா பாடலிபுத்திரத்தை குறித்து பாகியான் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த கிளாஸோட உங்களுக்கு குப்த பேரரசு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்குறோம். இதில் வந்து கண்டிப்பாக என்னது ஒரு கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க, கம்பல்சரி ஒரு கொஷின் அட்லீஸ்ட் வந்துடும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யாராவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.